சென்னையில் உதவி ஆய்வாளரின் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதாக பெண் காவல் ஆய்வாளர் அவரது கணவரான ஓய்வு பெற்ற டிஎஸ்பி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறையின் பாதுகாப்பு பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் இளையராஜா. இவர் சென்னை மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் உள்ள போலீஸ் குடியிருப்பில் வசித்து வருகிறார். இதே குடியிருப்பில் வசித்து வருபவர் ஓய்வு பெற்ற ஆயுதப்படை போலீஸ் டிஎஸ்பி சவுந்தரராஜன். இவரது மனைவி ஜெயலட்சுமி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவர்கள் குடியிருப்பில் வீட்டை சுற்றி சுமார் 1000 சதுர அடிக்கு மேல் பொது பயன்பாட்டிற்குரிய அரசு இடத்தை ஆக்கிரமித்து வேலிகள் அமைத்து கட்டுமான பணிகளை செய்து வைத்துள்ளதாக தமிழ்நாடு வீட்டு வசதி கழக தலைவர், சென்னை பெருநகர காவல் ஆணையர் மற்றும் கிழக்கு மண்டல இணை ஆணையர் ஆகியோருக்கு உதவி ஆய்வாளர் இளையராஜா கடந்த ஏப்ரல் மாதம் தபால் மூலமாக புகார் அளித்துள்ளார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார். கடந்த மே மாதம் நீதிமன்றம் மனு மீது விசாரணை செய்து குடியிருப்பு மற்றும் குடியிருப்பு வாசிகள் நலன்களுக்காக அகற்ற உத்தரவு பிறப்பித்தது. இதனால் ஆய்வாளர் ஜெயலட்சுமி ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி இளையராஜா குடியிருக்கும் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த அரசு இருசக்கர வாகனம் மற்றும் அவரது மனைவியின் இருசக்கர வாகனத்தின் சீட்டை கத்தியால் கிழித்ததாக கூறப்படுகிறது. வாகனத்தை சரி செய்து வைத்த நிலையில் கடந்த ஜூன் 10ஆம் தேதி அதே போல மீண்டும் 2 இருசக்கர வாகனத்தின் சீட் கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தது. இதனால் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டியும் அரசு வாகனத்தை சேதப்படுத்திய சவுந்தரராஜன் ஜெயலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் இளையராஜா புகார் அளித்தார். புகாரின் பேரில் மயிலாப்பூர் துணை ஆணையர் உத்தரவுப்படி மயிலாப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சவுந்தரராஜன், ஜெயலட்சுமி ஆகியோர் மீது அரசு சொத்தை சேதப்படுத்துதல், கொலை மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆய்வாளர் ஜெயலட்சுமி தற்போது அடையாறு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆய்வாளராக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.